ஹாய் கைஸ், நான் தான் அவங்க ஜெனிவங்க பேசுகிறேன். இன்றைக்கி 400 ரூபா வேல்யூ உள்ள இந்த மல்டிமீட்டரை உடைக்க போகிறோம். ஐயோ சல்லியா நொறுக்கிட்டீங்களா? ரொம்ப குஷியோ. என்ன காரணம்னா, என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி மதர் போல பெரிய ஓட்டையை விழுக வச்சுட்டாரு. அதனால தான் நம்ம அமேசான்லேருந்து புது மல்டிமீட்டர் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டருக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ISO சர்டிஃபிகேட் இருக்குது, இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. முக்கியமாக இல்லை இது வாங்குறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டபுள் ஃபியூஸ், அதாவது 2 ஃபியூஸ் இருக்குது இதில். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா மல்டிமீட்டரும் ப்ரோப்பும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எலிமெண்ட் சீட்டு, அது எப்போ போல் நமக்கு தேவையில்லை. ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் மல்டிமீட்டர் தான் நல்லா செமையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி மல்டிமீட்டர். அதுக்கப்புறம் மல்டிமீட்டர் ஆன் பண்ணி கையில் பிடிக்கிறப்ப செம ஃபீலாக இருந்துச்சு. அதாவது நல்லா சாலிடாக கையில் நல்லா ஹேண்ட்லியாக இருந்துச்சு, பிடிக்கவே நல்லா இருந்துச்சு இந்த மல்டிமீட்டர். இப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் மல்டிமீட்டருக்கு எல்லா வேல்யூம் இதுலேயும் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் இருக்குது. AC DC 10 ஆம்ஸ் இருக்குன்னா ஹோல்ட் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா டிஸ்பிளே ஆன் ஆகும். ஹோல்டு பண்ண ஒரு வாட்டி கிளிக் பண்ணோம்னா நம்ம டேட்டா அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டன்ஸ், பேட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் லைக்கும் ஷேரும் பண்ணால் தான் நிறைய பேருக்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகும். அப்புறம் தான் நம்ம கண்டென்ட்டும் நல்லா வெளியே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் லைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட டிஃப்ரென்ஸ் வேல்யூ உள்ள பேட்டரி, அப்புறம் ரெசிஸ்டன்ஸு, சோலார் பேனல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லா வேல்யூமே நல்லா அக்யூரஸியாகவே காட்டுது. அப்புறம் முக்கியமாக இதுக்கு வாங்குறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆஃப் மோடு இதில் இருக்குது. நாம் மல்டிமீட்டர் ஆன் பண்ணி வச்சாலும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் பண்ணிக்கும். அதுக்காக தான் நான் முக்கியமாக அதை வாங்கினது. நம்ம சில டைம் மல்டிமீட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பேட்டரி ட்ரைன் ஆகி அடுத்த பேட்டரி மாத்திர மாதிரி நிலைமை வந்துடும். 5 minutes later. அப்புறம் இந்த மல்டிமீட்டருக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். Few moments later. நீங்களே பார்த்துருப்பீங்க, 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை EF கொடுத்துருப்பாங்க, அதாவது AC வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணாமலே மெஷர் பண்ணுறதுக்கு அதுவும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எமர்ஜென்சி லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த மல்டிமீட்டர் பற்றி ஓரளவு கவர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அந்த மல்டிமீட்டர் பற்றி என்ன அபிப்பிராயங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.